வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்று மாலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு உறுதிமொழி பத்திரம் என்ன அப்படின்றத வெளியிட்டிருக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். ஏன்னா பல கட்சிகளில் வந்து குறைஞ்சபட்சம் கொள்கைகளை கூட சொல்கிறதில்ல. இவர் வந்து ஒரு உறுதிமொழி பத்திரம்னு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. ப்ளஸ் வந்து அவங்களோட கொடியை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்புறம் அந்த கொடிக்காக அவங்களோட கட்சிக்கான ஒரு பாடல், ஆந்தம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி பார்ட்டி ஆந்தம் அப்படின்னு சொல்லலாம், கட்சிக்கான பாடலாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்திகளுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. முதல் கட்டமாக வெற்றிகரமாக தைரியமாக கட்சியை தொடங்கிவிட்டார் அப்படிங்கிறதுக்கே அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்து தான் ஆகணும். எல்லாருமே அரசியலுக்கு வரலாம், யார் தான் வரக்கூடாது, இவர் தான் வரணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எல்லாரும் அரசியலுக்கு வரலாம். கொள்கைகளில் சரியாக இருந்து அந்த கொள்கைகள் மக்களுக்கு பயன் தருவதாக இருந்தால் வரவேற்கத்தக்கது தான். முக்கியமாக விஜயை நாம் பாராட்ட வேண்டிய விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு வெற்றிகரமான நடிகராக இன்றைக்கும் மார்க்கெட் அவுட் ஆகாமல் இருக்கக்கூடிய காலத்திலேயே அவர் நேரடியாக அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பாராட்டுக்குரிய செய்தி. ஏன்னா பெரும்பாலும் திரைத்துறை சார்ந்தவர்கள் கட்சி தொடங்குவது, அரசியலுக்கு வருவதெல்லாம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் அவுட் ஆகி இனிமேல் நமக்கு படமே வராது, படம் ஓடாது, எடுத்தால் நம்மளே தான் எடுத்து போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும் போது தான் அரசியலுக்குள்ளே வருவாங்க. இவரை வைத்து இன்றும் படம் எடுப்பதற்கு மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லோருமே தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் வந்து சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு உள்ளே வர அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு செய்தி தான். பவன் கல்யாணம் அதுபோல தான் வந்தார், இவரும் அது போலவே வந்திருக்கிறாருன்றதுக்கு முதலில் பாராட்டை தெரிவிக்க வேண்டும். அடுத்தால அந்த உறுதிமொழி அப்படின்னு எடுத்தோம்னா அதில் ஒரு 3 பிரிவாக பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயமும் நல்லா இருக்குது. நாம் வந்து தமிழுக்காகவும் தமிழின் பெருமைக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழின் தொன்மைக்காகவும் எப்போதும் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு இருக்கிறாரு. அதே போலவே பாலின வேறுபாடு இல்லாமல் மதம் சாதி போன்ற எந்த வேறுபாடுகளையும் பார்க்காமல் அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும், எல்லோரிடமும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக இந்திய இறையாண்மையின் மீதும் இந்திய கான்ஸ்டியூஷன் மீதும் முழு நம்பிக்கை கொண்டு அதை காப்பதற்காக பாடுபடுவோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த எல்லா உறுதிமொழிகளுமே அருமையாக இருக்குது. நல்ல விஷயம், பாராட்டுக்கள். பாடல் வந்து நான் கேட்டு பார்த்தேன், எனக்கு அது அவ்வளோவா ஒன்றும் பிடிபடலை. புரியலைன்னு சொல்லணும். ஒருவேளை அவங்க கட்சி அந்த ரசிகர்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குமான்னு தெரியல எனக்கு. மேபி என் வயது காரணமாக எனக்கு ஒரு சில இசைகள்லாம் இப்போ பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் அந்த பாடலை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஒரு இசை பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்றது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ரசிப்பு தன்மையை கொண்டது. அதனால் நம்ம வந்து அதில் கருத்து சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. பாடல் கேட்கும்படி தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. சரி, மூணாவதாக கொடிக்கு வருவோம். இந்த கொடியில் வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய சிக்கல் இருந்திருக்கு. என்னென்னா, கருப்பு அப்படின்ற நிறத்தை உள்ளே கொண்டு வந்தாலே திராவிடம்னு உள்ளே வந்துடும். அதனால் கருப்பை வைக்க முடியாது. சரி, சிவப்பு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா
சிவப்பு வந்து கம்யூனிஸ்ட்டுன்னுவாங்க. சரி கொஞ்சம் ஆரஞ்சு கலர் வைக்கலான்னா சங்கின்னு சொல்லுவாங்க. பச்சை வைக்கலான்னு பார்த்தா சீமான் கட்சி மாதிரி ஆகிடும். வெறுமனம் மஞ்சள் மாதிரி போகலான்னு பார்த்தா பாமக கட்சி மாதிரி ஆகிடும். இப்படி பல கட்சிகள் ஏற்கனவே இருக்குன்றதுனால இவருக்கு என்ன கலர் வைக்கிறதுனே புரியல. நீலம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது அம்பேத்கரிய கொள்கைக்கு நேரடியாக அதுக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட்டுன்ற மாதிரி ஆகிடும் அப்படின்னு இவருக்கு பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்கிறாரு, சிகப்பிலேயே வந்து அந்த கிரிம்சன் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய சிவப்பு வந்து கம்யூனிஸ்ட் கொடியில் இருக்கக்கூடிய சிவப்பு வேறு, இது இதை விட இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ரெட்டும் 2 சிவப்பு பட்டைகளும் நடுவில் ஒரு மஞ்சள் பட்டையும் வச்சு நடுவில் ஒரு வட்டம் போட்டு அதில் வாகைப்பூ வச்சு 28 நட்சத்திரங்கள் வச்சு அந்த 28 நட்சத்திரங்களில் 5 நட்சத்திரங்கள் மட்டும் ஒளிருவது போல் வச்சு 2 யானையும் வச்சுருக்கிறாங்க. அப்பா இவ்வளோ விஷயமா ஒரு கொடிக்குள்ளே அப்படின்றீங்களா? அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய செய்தி தான். நான் வந்து விளம்பரத்துறையில் இருந்தேன் இருக்கிறதுனாலையும் நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது கார்ப்பரேட்டில் வந்து லோகோன்னு ஒன்று ரெடி பண்ணும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, இட் ஹேஸ் டு பி இண்டிகேட்டிவ், ஒரு குறியீடாகவும் இருக்கணும், அந்த கம்பெனியை குறிக்கிற மாதிரியும் இருக்கணும், அவர்களது பொருளை குறிப்பதாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படிம்பாங்க. ரொம்ப சிம்பிள்னால் என்ன அர்த்தம்? ஒரு கலர் இல்லை 2 கலருக்கு மேலே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிராண்டை வந்து மறுபடியும் கொண்டு போய் எங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஹாஃப் டோன்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஃப் டோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, புகைப்படங்களில் நம்ம பார்க்குறோம்ல, பல்வேறு நிறங்கள் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகி வருது பார்த்தீங்களா, ஷேடு லைட்டு ஷேடோடலாம் வருது இல்லை, அதுதான் ஹாஃப் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஃப் டோனில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க லோகோவை. ஏன் அப்படின்னீங்கன்னா, அந்த லோகோவை நீங்கள் வந்து பேப்பரில் பிரிண்ட் பண்ணணும், சரியா? இல்லைனா ஏதாவது பாலித்தீன் மெட்டீரியலில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், துணியில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், செவுத்தில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சுவர் ஓவியங்கள்லாம் பார்க்குறீங்கல்ல, போஸ்டரில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது மாதிரி பல்வேறு மீடியமில் அடிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா கூட வரைகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து முக்கியமாக ஒரு கட்சிக்கு ஒரு கொடியோ ஒரு சின்னமோ உருவாக்கும் போது அதை தான் அந்த பிராண்டுக்கு என்ன பண்ணுறோமோ அதே வேலையை தான் இங்கேயும் பண்ணணும். அதில் இவர் தவறிவிட்டார் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு வருத்தமான செய்தி. முதல்லையும் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்தோடனே அதில் இக்கு வரலன்னு எல்லோரும் சொன்னாங்கன்னு மறுபடியும் இக்கு வேறு போட்டார். இக்கு போடணும்னு அவசியம் கிடையாது, அது வழுவமைதின்னு சொல்லி இருக்குது. அதையும் எடுத்து சொல்கிறதுக்கு அவருக்கு பக்கத்தில் ஆள் இல்லை. வெற்றி கழகம்னு சொல்லும்போது தான் இக்கு வரும். தமிழக வெற்றி கழகம்னு சொன்னிங்கன்னா அதுக்கு இக்கு தேவையில்லை. இப்போது உதாரணத்துக்கு இப்படி வச்சிங்களேன், அருண் நடந்து சென்றான் அப்படின்னு எழுதும்போது அந்த தூக்கு பக்கத்தில் இச்சு நம்ம போடுறது கிடையாது, ஏன்னா அந்த இடத்துல வழுவமைதின்னு பேர். புரியுதுங்களா? அப்போ இதை மாதிரி அதை விளக்கம் சொல்லி அவருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு கூட ஆளுங்க இல்லாமல் போயிட்டாங்கன்றதும் ஒரு வருத்தமான செய்தி தான். இதில் நான் பார்க்குறது வேறு சில விஷயங்களெல்லாம் பார்க்குறேன். பைபிளை பொறுத்தவரை பிளட் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளட் அண்ட் ஃபயரை குறிப்பதாகத்தான் இவர் வந்து சிவப்பும் மஞ்சளும் வச்சுருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போலவே இந்த வட்டத்துக்குள்ளே ஒரு 28 நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பைபிளை எழுதியது 28 பேர், சரியா? அது மட்டும் இல்லை, அதில் ஒரு 5 நட்சத்திரம் இருக்குது பாருங்க. அது முக்கிய காரணம் என்னென்னா, சால்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பைபிளில் ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் 5 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்ன சார் ஜோசப் விஜய்ன்றதுக்காக ஃபுல்லாக பைபிள் வச்சுட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு? அப்படி தான் இருக்குது. 28ன்னு ஏன் வைக்கணும்? நட்சத்திரங்கள் கணக்குன்னு வச்சா 27 வச்சுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்பர் வச்சுருக்கலாம். குறிப்பாக 28ன்னு எதுக்காக வச்சாருன்னு தெரியலன்னா, இப்போ அந்த 5 நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது அந்த சால்ம்ஸ் அப்படின்ற புத்தகம் வந்து 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்புறம் யானை என்பது வெற்றியின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. யாரோட காலத்தில்? இந்த டெம்ப்ளார்ஸ் வந்தாங்கள்ல, அந்த காலகட்டத்தில் யானை என்பது வெற்றியின் சின்னமாக பார்க்கப்பட்டது. அதுக்காக யானை வச்சாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இல்லைனாலும் நமது இந்து மதத்திலும் யானை வந்து இந்த ரெட்டை யானை அப்படிங்கிறது வந்து கஜலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லட்சுமிக்கு வைக்கிற மாதிரி 2 யானை அந்த மாடலில் தான் வச்சுருக்கிறாங்கன்றதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. நடுவில் இருக்க வாகைப்பூ
அந்த வாகைப்பூ வந்து வாகை அப்படின்னாலே வெற்றின்னு தான் அர்த்தம், நமக்கு தெரியும். வெற்றினா விஜய், அதை குறிப்பதற்காக வாகைப்பூ வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த வாகை வந்து தமிழரின் வெற்றி அடையாளமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா பல திணைகள் நம்ம பார்க்குறோம்ல, போரின் போது இருக்கக்கூடிய திணைகளில் பார்த்திங்கன்னா வெற்றி திணை, நொச்சி, அப்புறம் தும்பை, இப்படி பல பூக்களின் பெயர் வரும்போது வாகை திணை என்பது கடைசியாக அந்த மன்னன் வெற்றி பெற்றதை அறிவிப்பதற்கான ஒரு வாகைப்பூ சூடி அவர்களை வரவேற்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் இலக்கியங்கள்லாம் பார்க்குறோம். புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் ஒரு 12 திணைகள் சொல்லப்படுகிறது. அந்த 12 அந்த வாகை திணையும் முக்கியமான திணையாக குறிக்கப்படுகிறது. ஸோ கட்சியின் பெயரில் வெற்றி, கொடியில் வாகைப்பூ ப்ளஸ் வந்து விஜய் எல்லாமே ஒரே பொருளில் வரக்கூடியதாக பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து டீகோடிங் மாதிரி நீங்களும் இறங்கிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்கலாம். இல்லை, எனக்கு அந்த சந்தேகம் வந்ததுனால தான், அந்த 28ன்றது ஏன் அப்படின்ற சந்தேகம் வந்ததுனால தான் ரெஃபர் பண்ணி, நம்ம தான் ஏற்கனவே பைபிள் அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து வச்சுருக்கோம்ல, அதனால் அதை வைத்து பார்க்கும்போது அவர் பைபிளை குறியீடாக வைத்திருக்கலாம் அப்படிங்கிற, அது ஒன்றும் தப்புலாம் நான் சொல்லலை. அவர் ஒரு கிறிஸ்தவர், பைபிளை குறியீடாக வைப்பதில் எந்த தப்பும் யாரும் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. சரிங்களா? என்னோட வருத்தம் என்னென்னா, கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கலாம். இப்போ அதிமுக கூடிய வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது. உள்ள அண்ணாவின் படத்தை வைக்கும்போது அண்ணாவின் படத்தை வரைகிறது கஷ்டம். ஆனால் ரெட்டையிலன்னு சின்னத்தை எடுக்கும்போது ரெட்டையிலையை வரைகிறது ஈஸி, உதயசூரியன் வரைகிறது ஈஸி, மாம்பழம் வரைகிறது ஈஸி, விவசாயின்ற சின்னத்தையே வரைகிறது கஷ்டம். ஒரு ஹெட்ஃபோன் மாதிரிலாம் யாராவது சிம்பிள் வைப்பாங்களா? அதெல்லாம் வரைகிறது கஷ்டம். அது வந்து நீங்கள் வந்து ஒரு தேர்தல் பணியில் ஈடுபடும் போது பல்வேறு இடங்களில் இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இடைஞ்சலாக வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் பெரிய செய்தி. அண்ணாவே பேசும்போது முதல்ல என்ன தெரியுமா பேசினார்? பசுவும் கன்றும்னு சொல்லி, அப்போ வந்து சின்னம்னு நினைக்கிறேன் காங்கிரஸுக்கு, பசுவும் கன்றுமா இல்லை ரெட்டை காளையா அப்படின்றதுல எனக்கு சின்ன சந்தேகம் இருக்குது. அதை பேசும்போது அண்ணா அப்படி தான் சொன்னார், அந்த ஒரு முழு மாடையும் அவங்க ஒரு மாடு வரைஞ்சி முடியறதுக்குள்ளே என் தம்பிமார் 1000 சூரியன்களை சுவற்றில் வரைந்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அண்ணா நின்ன சின்னம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது வந்து சேவல் சின்னம், கலைஞருக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் தான் உதயசூரியன். திமுகன்னு முதல்ல வரும்போது திமுகவை கட்சியெல்லாம் அங்கீகரிக்க முடியாது, ஆளாளுக்கு ஒவ்வொரு சின்னம் தரோம், நீங்கள் வேணால் திமுகன்னு சொல்லிக்கிங்க அப்படின்னு தான் கொடுத்தாங்க. ஆனால் அண்ணா வந்து தான் நின்ன சின்னம் தான் எனக்கு வந்து சேவல் தான், அதனால் நான் சேவலை தான் வைப்பேன் கட்சிக்குன்னு அவர் வைக்கலை. புரியுதுங்களா? அவர் கொக்கரக்கோ சௌமியன் அப்படின்ற பேரில் வந்து அவர் கட்டுரைகள்லாம் எழுதி இருக்கிறாரு அந்த சேவல் சின்னத்தை குறிப்பதுன்னு போல. ஆனால் சின்னம்னு தேர்ந்தெடுக்கும் போது உதயசூரியன் தான் சிம்பிளானது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு என்ன யோசிச்சு பாருங்கள். இப்படி 2 முக்கோணத்தை போடுங்க, நடுவில் ஒரு வளையத்தை போடுங்க, அப்படி 4 கோடு போட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு உதயசூரியன். அப்படியா? ரெட்டையில் கூட கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கஷ்டம்தான், இலை மாதிரியாவது வரையணும். தாமரையெல்லாம் வரையவே முடியாது, சரியா? ரொம்ப கஷ்டம். அப்போது ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்கும் போது, ஒரு கட்சியின் அடையாளம்னு வரும்போது அதை இன்னும் கொஞ்சம் அவர் சிம்பிளாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.